ஹலோ எவ்ரிவன். ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் எல்லாருக்கும் மெயின் கன்ஃபியூஷன் கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, என்ன கட் ஆஃப் வரும்னு எல்லாருக்கும் டவுட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்குறது வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து எந்தெந்த மார்க் வரைக்கும் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகும் அப்படின்றது பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஓசி கேட்டகரி இருந்தால் அபோவ் ஒரு 535 மார்க் வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகுதான சான்சஸ் இருக்குது. பிசிக்கு வந்து 506, பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 500, எம்பிசிக்கு 496, எஸ்சிக்கு 440, எஸ்சிஏக்கு 392, எஸ்டிக்கு 402. ஸோ இதிலேருந்து ஒரு 5 மார்க் கம்மியில் ஒரு 5 இது வேறு அதிகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இது கரெக்டான அக்யூரன்சி தான் இருக்கும். உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 to 10 மார்க்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அபோவ் வந்து ஒரு 450 மேலே இருக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் எம்பிபிஎஸோட பிடிஎஸோட அப்டேட்ஸ்க்காக வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ், டீம்டுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ரேங்க் வரும், என்னென்ன கட் ஆஃப் வரும்னு அப்டேட் பண்ணால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.